பாய்சன் தடவை ஒரு நைஃப் எடுத்து பானுமதி முடியல ஒரு கேரக்டர் போடும்போது அந்த கத்தி உள்ளே பட்டு அந்த பாய்சன் உள்ளே போய் அவன் இறந்து போகிற மாதிரி சீனை மாற்றிட்டு பானுமதி கேரக்டரை க்ளோஸ் பண்ணி இன்னொரு கேரக்டரை கிரியேட் பண்ணுறாங்க. அங்கே தான் சரோஜி தேவி வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஷார்ட் முடிஞ்சோடனே 2 பேரும் தனித்தனி சேர்ல போய் உட்காந்துருவாங்க. இவர் ஒரு 10 அடி தூரம் பேர் தள்ளி சேர்ல உட்காந்துருவாங்க. சரோஜி தேவி ஒரு பக்கம் 2 பேரும் திரும்பி உட்காந்துக்கிறது, பேச மாட்டாங்க, பிரச்சனை ஓடும். ஆனால் அந்த படம் காம்பினேஷனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்க 2 பேரும். இன்னைக்கும் ஒரு மனிதன் சோர்வாக இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களை பாட்டை போட்டு கேட்டால் எனர்ஜி தானாக வரும், அப்படி புத்துணர்ச்சி வரும், அந்த கவலையில் மறக்கும், தைரியம் வரும், வாழ்ந்து பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லி தில்லா போகக்கூடிய ஒரு விஷயம்னா எம்ஜிஆருடைய பாடல்களை கேட்டால் போதும். 24 hours வந்து ராமபுர தோட்டத்தில் வந்து அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கும். காலையில் போனால் டிஃபன் இருக்கும், மதியம் லஞ்ச் இருக்கும், நைட் டின்னர் இருக்கும். நைட்டு 2 மணிக்கே போயிட்டு பண்ண கூட அங்கே ஏதாவது சுட சுட ரெடியாக இருக்கும் சாப்பிட்றது. அதனால தான் அந்த துப்பாக்கி குண்டுலேருந்து அவர் தப்பித்தார், உயிர் பிழைச்சார். இறுதி கட்டத்தில் அமெரிக்காவுக்கு போயிட்டு எம்ஜிஆர் அவ்வளோதான் இந்த சகப்தம் முடிந்துன்னு சொல்லும் போது உயிரோடு வந்து இறங்கி இங்கே வாழ்ந்தார். ஸோ அவருக்கு பண்ணின ப்ரேயர்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, மக்கள் வந்து கொண்டாடினாங்க, எவ்வளோ கோயில்கள் அர்ச்சனை பண்ணாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். அதாவது நம்ம எக்ஸ்க்ளூசிவில் நிறைய புது ஹாட் டாபிக்ஸ் பேசினாலும் நிறைய மலரும் நினைவுகளை, நிறைய விஷயங்களை, பழைய ஆர்டிஸ்ட், நிறைய நம்மளோட மனசுக்கு நெருக்கமாக இருக்க நிறைய ஆர்டிஸ்ட்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பர்பான ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு தலைவர், ஒரு 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 சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம். அவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட சீனியர் ஜெர்னலிஸ்ட் வெங்கி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த ஒரு இன்ட்ரோ, இந்த ஒரு பெரிய சகாப்தம் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு 3 எழுத்துக்கு தான் அப்படிங்கிற என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்குது. அந்த வகையில் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நம்மளோட சேனல் வியூவர்ஸ்க்கே நிறைய இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அவளாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்காக எம்ஜிஆர் அவர்களை பற்றி இந்த மலரும் நினைவுகளை நம்ம நிறைய நினைவுகளை மலர வைக்கலாம்னு நினைக்கிறேன் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்ஜிஆர் அவர்களுக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு நெருக்கம், லைக் அந்த அப்போ அவரை பார்த்து நீங்கள் வளர்ந்துருப்பீங்க, அந்த ஒரு மொமெண்ட்ஸ், அவரை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்ட மொமெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய பேசலாம். ஃபஸ்ட்டு சொல்லணும்னா எம்ஜிஆர் ஐயா அவர்களை பற்றி பேசுவதற்கே சொல்லப்போனால் ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக அது மறுக்க முடியல. இந்த இடத்துல பதிவு பண்ணிருக்கலாம் விரும்புகிறேன். என்னென்னதை மக்கள் திலகம், பொன்மன செம்பல், புரட்சி தலைவர் அப்படின்னு மக்களால் ஏகப்பட்ட பேர்களோடு கொண்டாடப்பட்டவர். 87 மறைந்தாலும் இன்ன வரைக்குமே மக்கள் மனசில் வாழ்ந்துட்டு இருக்கிறார். இந்த 3 பட்டங்களுக்கு சொந்தக்காரர் அவர் தான். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர், புரட்சி தலைவர்னா அவர் தான், பொன்மன செம்மல்னால அவர் தான். ஸோ அதனால் பெரிய லிஜெண்ட். வரலாற்று பக்கத்தில் முதன்மை பக்கத்தில் அவர் பேர் தான் பொறிக்கப்படும். இன்னொன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா, 2 பேரும் மறுக்கவே முடியாது. நான் எம்ஜிஆர் அவர்களிடத்துல வந்து நான் பேசின வந்து அனுபவம் கிடையாது, பார்த்த அனுபவம் உண்டு எனக்கு. நேரில் பார்த்து இதே டீனரில் ஆர்காட் ஸ்ட்ரீட்டில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவருடைய அலுவலகம் அங்கே செயல்பட்டு இருந்தது. அந்த அலுவலகத்திற்கு நான் போயிருக்கேன். ஓகே. எம்ஜிஆரில் பார்த்து வணக்கம் சொல்லியிருக்கேன், சிரிச்சிருக்காரு, வணக்கம் சொல்லியிருக்காரு. அப்போ தமிழகத்தின் முதலமைச்சர் எழுதி வச்சுங்க, நடிகராக இல்லை, நடிகராக இருந்தால் கூட பரவாயில்ல, ஈஸியாக பார்த்தலாம், முதலமைச்சரில் பார்க்க முடியுமா, கஷ்டம். ஸோ அப்படி ஒரு பார்த்த அனுபவம். எம்ஜிஆர் அவர்கள் படங்களில் நிறையா பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய அப்பா வந்து கதாசிரியர் திண்டுக்கல் சண்முகம் பிள்ளைன்னு சொல்லி அவர் எம்ஜிஆர் இடத்துலையும் சிவாஜி வந்து நெருங்கிய பழக்கம் கொண்டவர். பட் அவர்கள் சொன்ன விஷயம் நிறைய எனக்கு இருக்குது, அந்த அனுபவங்கள் இருக்குது, இப்படி கேள்விப்பட்டது நிறையா இருக்குது. என்னுடைய மூத்த பத்திரிகையாளர்கள் மலைவோசி MP மணின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, பட் இப்போ இல்லை, உயிரோடு இல்லை, அருமையான மனிதர். அவரிடத்துல நிறையா தெரிந்து கொண்ட விஷயங்கள் வேறு நிறையா இருக்குது. அவர் அலைவோசி பத்திரிகையில் வந்து நிருபராக இருந்து வேலை செய்யும்போது எம்ஜிஆருடைய உரிமை குரல் படத்தை பற்றின விஷயங்கள் விமர்சனம் பண்ணதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிட்டு என்ன பேசினாங்க, அந்த அனுபவங்கள் விஷயங்கள் நிறைய என்னுடைய மூத்த பத்திரிகைகள் சொன்ன விஷயங்கள், மலைவாசி MP மணி அண்ணா அவர்கள் சொன்னது, என்னோட அப்பா சொன்ன விஷயங்கள்லாம் கலந்து அந்த திரையுலகத்தில் சில சம்பவங்கள்லாம் நம்ம நேரில் சொல்லலான்னு விரும்புகிறேன் நான் அதை. பட் இந்த ஆர்காட் ஸ்ட்ரீட்டில் டீனரில் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அந்த கேப் எம்ஜிஆர் அவர்கள் காரில் வந்து இறங்கிட்டு முதலமைச்சர் ஆஃபீஸர் கோட்டைக்கு போகும்போது பார்த்தா அந்த அனுபவம் எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஸோ அப்போ வந்து ஒரே ஒரு தடவை கை கொடுத்த அனுபவம் இருக்குது, போகும்போது கை கொடுத்தாரு, அதெல்லாம் மறக்கவே முடியாத அனுபவம். அது வந்து இன்னமும் நினச்சேன்னு என்ன சொல்லுது, உடம்பு புல்லரிக்குது அந்த அந்த சம்பவங்கள் நினைக்கும் போது எனக்கு அதை. பட் அங்கே தான் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் அந்த ஆர்காட் ஸ்ட்ரீட்டு எம்ஜிஆர் அலுவலகத்திலையும் நான் பார்த்த அனுபவம் எனக்கு இருக்குது.
பட் அவரில் படப்பிடிப்பில் ஜெயலலிதா மேடம் சந்திச்ச அனுபவம் இருக்குது எனக்கு. நதியை தேடி வந்த கடலில் கடைசி படம் 80லேயே 79 80லேயே வந்து ஏவி சுடலில் ஆக்ட் பண்ணிட்டு இருப்போம். அங்கே அவர் சந்தித்த ஒரு அனுபவம் இருக்குது. எம்ஜிஆர் அவருடைய மறக்க முடியாத சில சுவாரஸ்யமான சில சம்பவங்கள் படப்பிடிப்பு நடந்தது. ராமவரம் தோட்டத்தில் நடந்த நிகழ்ச்சி, அவருடன் நடித்த 3 நடிகைகள், அதை வந்து வாழ்க்கையில் எப்பவுமே மறக்க முடியாது. ஒன்று பானுமதி அவர்கள், 2வது சரோஜாதேவி அவர்கள், 3வது ஜெயலலிதா அவர்கள். 3 பேருமே வந்து எம்ஜிஆரோட படத்தில் யார் ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய 3 கதாநாயகிகள் சொல்லலாம். அதில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கும்போது பார்த்திங்கன்னா பானுமதி அம்மையார் வந்து ஹீரோயினை பண்ணும்போதெல்லாம் பார்த்தா அவர்கள் பானுமதினாலே பயப்படக்கூடிய ஒரு கேரக்டர். அவங்க வர்றாங்கனாலே எம்ஜிஆர்லாம் எந்திரிச்சு நின்ன ஒரு சம்பவங்கள்லாம் இருக்குது, மரியாதை கொடுக்கின்ற நோக்கத்தோட. பட் அது ஒரு மரியாதை அவர்கள் கொடுத்தாங்க, அப்படி ஒரு சம்பவம். அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து நாடோடி மன்னன்னு ஒரு சொந்தமாக ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டாங்க, கஷ்டப்பட்டு அவங்களுடைய எம்ஜி சக்கரபாணி அவர்களே சொன்னது, டே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுப்பா ராமச்சந்திரா, ஒரே படத்தில் போய் எப்படி என்னன்னு தெரியலையே, வந்துட்டா பரவாயில்ல போயினா என்ன பண்ணுறதுக்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, நான் சினிமா எனக்கு சோறு போட்டுச்சு, என்னை வளர்த்துச்சு, சினிமாவில் நான் சம்பாரிச்சிருக்கேன், அந்த சினிமாவுக்கு நான் ஏதாவது திரும்பி செய்யணும், அதில் சம்பாரித்து தான் நான் ஒரு படம் பண்ண போகிறேன், இதில் வெற்றி பெற்றால் ஓகே, தோல்வி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ அடுத்து முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு தான் நாடோடி மன்னன் வச்சார். மக்கள் வெற்றி கொடுத்தா நான் மன்னன், தோல்வி கொடுத்தா நான் வந்து ஒரு நாடோடி, அப்படி நாடோடியாக போய் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு விஷயத்தை சொல்லி நாடோடி மன்னன் ஒரு கதையை எழுதுகிறாங்க. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பில், ஸோ எம்ஜிஆர் டைரக்ஷனில் உருவான படம். இல்லை என்ன ஒரு சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட் படம், செகண்ட் ஹாஃபில் ஈஸ்ட்மென் கலர் படம். ஓகே, அது பெரிய புரட்சியாக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது கருப்பு வெளியில் படம் ஓடிட்டுருக்கோம், இன்டர்வல் விட்டு இன்டர்வலுக்கு பிகினிங் ஆரம்பிக்கிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா கலரில் மாறும் உங்களுக்கு, ஈஸ்ட்மென் கலர். ஸோ பெரிய புரட்சி பண்ணார் அவர் அப்போவே, 1958 நினைக்கிறேன். ஓகே, அப்போ ஒரு கேரக்டர் தேவைப்படுது. அந்த கேரக்டருக்கு யாரை பண்ணலாங்கும் போது தான் ஒரு நல்ல ஒரு ரொம்ப அழகாக துருன்னு இருக்கிற ஒரு பொண்ணு தேவைப்படும் போது தான் அப்போது சரோஜா தேவி உள்ள என்ட்ரியாக இருக்காங்க. ஒரு கன்னட படம் பண்ணிட்டாங்க, தங்கமலை ரகசியம் படம் கூட பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னதை எம்ஜிஆர் விட்டு இந்த ஃபோட்டோஸ் வரும்போது பார்க்குறாங்க, நம்ம எப்படி எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் கிடைக்கிறாங்க. உடனே வர சொல்கிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க, கொஞ்சம் பேசுவாங்க, கொஞ்சம் தமிழ் தெரியும். இந்த புதிய பிறவில கோபால் மறக்கவே முடியாது, அதெல்லாம் மறக்க முடியாது. நேர்லேயே அப்படி தான் பேசுவாங்க. நேரில் சாதாரணமாக உட்காந்துருந்தா அதான் அப்படி தான் பேசுவாங்க. ஸோ எம்ஜிஆர் அவர்களை முதன்மையாக சந்திக்கும் போது அப்படி தான் பேசுகிறோம். இந்த தமிழ் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. அதில் கூட ஓன் வாய்ஸில் தான் பேசியிருப்பாங்க. ஓகே, அப்போ ஸோ ஆமாம், அப்போது வரும்போது பார்த்தா இதில் எதுக்கு அந்த செகண்ட் ஹாஃபில் சரோஜா அவர்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பானுமதி அம்மையாருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்குமே ஒரு சின்ன நெருடல் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட சினிமா கூட அவங்க கொஞ்சம் வந்து எப்படின்னா அடமெண்ட்டாக இருந்தது மாதிரியே ஒரு தகவல். அதை சரியான நேரத்துக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண, அதாவது ஒரு இயக்குனர், ஒரு கதாசிரியர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு ஹீரோ எம்ஜிஆர் அவர்கள். அப்போ அவர் வந்து என்ன எதிர்பார்க்குறோ அதை நீங்கள் வந்து அதை கூட நடிக்கிறவங்க பண்ணி தான் தீரணும், அதான் நேச்சுரல். இன்ன வரைக்குமே அப்படி தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து இது போதும், இது ஓகே, இதுக்கு மேலே வேணாங்கிற மாதிரியே கொண்டு போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே எம்ஜிஆர் அவர்களால் வந்து இந்த கேரக்டர் எடுத்துகிட்டு போக முடியல. அப்போது ஸ்கிரிப்டை மாற்றணும்னு ஐடியா பண்ணுறாரு. அப்போ அவருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி அவர்கள்ட்ட சொல்லும் போது, வேணாப்பா, பானுமதி அவர்கள் டாப்பில் இருக்காங்க, ஸ்கிரிப்டை மாற்றி வேறு எதாவது டைவெர்ட் பண்ணி கொண்டு போயிட்டேன்னா என்ன ஆகுறது, நிறைய விஷயங்கள் பேசப்பட்ட தகவல் இருக்குது. அப்போ அவர் சொன்னது, இல்லைண்ணே என்னால் இதுக்கு மேலே ட்ராவல் பண்ணி கொண்டு போக முடியாத போல் தெரியுது, அந்த கேரக்டரை நான் வந்து வேறு மாதிரி கொண்டு போகணும், நான் மாற்றுறேன் கதையை, இது என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதில் ரொம்ப தீர்மானமாக முடிவு எடுத்துட்டார் எம்ஜிஆர் அவர்கள். வேறு வழியே இல்லை. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பானுமதியில் வரும்போது பார்த்தோம்னா அவனால் ஷூட்டிங் பண்ண முடியல, செய்யலை, நிறைய நிழல்கள் வந்துகிட்டே இருக்குது போது கதையை மாற்றிட்டார், சீன் மாற்றிட்டார். ஒரு சீன் பண்ணுறாங்க, பானுமதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களும் டைலாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தப்பிச்சு போகிறது மாதிரி ஒரு சீன் வரும். பானுமதி அவர் வந்து குதிரையில் தப்பிச்சு போயிட்டுருப்பாங்க. அப்போ போகும்போது ஒரு பாய்சன் தடன ஒரு நைஃப் எடுத்து பானுமதி முதுகில் விட்டுரும், ஒரு கேரக்டர் விடும்போது அந்த கத்தி உள்ளப்பட்டு அந்த பாய்சன் பிளட்டில் போய் பாய்சனாக அவன் இறந்து போகிற மாதிரி சீனை மாற்றிட்டாங்க. ஓகே, அங்கே அதோட அப்படியே மாற்றிட்டு பானுமதி கேரக்டரை க்ளோஸ் பண்ணாங்க. க்ளோஸ் பண்ணி இன்னொரு கேரக்டரை கிரியேட் பண்ணுறாங்க. அங்கே தான் சரோஜா தேவியை வந்து ஒரு என்ட்ரோ கொடுக்குறாங்க, கதையை மாற்றுறாங்க. அப்போது பானுமதி அவர்கள் வர வரைக்குமே ஃபஸ்ட் ஆஃப் வந்தது. பட் சிறப்பாக பண்ணியிருப்பாங்க பானுமதி அவர்கள், பிரமாதம் பண்ணியிருப்பாங்க. அந்த சாங்கு,
அவங்களாம் சிறந்த நடிகைங்க, அவங்களாம் அடிச்சுக்கவே முடியாது, அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு அதெல்லாம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கருப்பு வெள்ளையில் படம் பண்ணாங்க. சரோஜி காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சாங் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் எம்ஜிஆர். அபிநய சரஸ்வதி கண்ணெடுத்து பைங்கில்னு சொல்லி அந்த சாங் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி ஈஸ்ட்மன் கரலில் பண்ணாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, லாபம் 10 மடங்கு மேலே கலெக்ஷன் அள்ளிருச்சு. ஓகே, நாடோடி மன்னன்னா இன்றைக்கி எவர் கிரீன் படம், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி தான் சரோஜா தேவியை கண்டுபிடிச்சி உள்ளே கொண்டு வந்து வச்சு அவர் ஃபஸ்ட்டு படம் ஒன்று பண்ணினார். ஸோ இப்படி தான் பானுமதி நிறையா படங்கள் அவங்களோட அலிபாபா 42, குலே பகாவலி எல்லாம் பண்ணோட நாடோடி மன்னன் வரும்போது அந்த கேரக்டர் க்ளோஸ் பண்ணார். சரோஜ் தேவியை பேரை கொண்டு வந்து வச்சார். அப்படி உருவாகுது. தொடர்ந்து சரோஜதேவி படங்கள் வரிசையாக படங்கள் ஹிட், எல்லாமே ஹிட்டாக போயிட்டுருக்கு. எம்ஜிஆர் சரோஜதேவி காம்பினேஷன்னா ஆடியன்ஸ் அப்படி லைக் பண்ணுறாங்க. எப்போ வரும் படம், எப்போ வரும் அப்படின்னு ஒவ்வொரு படத்தையும் கொண்டாடுறாங்க. கொண்டாடி போகிறாங்க, எல்லாமே ஹிட் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட நிறைய படங்கள் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சுமே ஒரு 20 படம் இல்லை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரோட காம்பினேஷன் மட்டுமே சரோஜதேவி அவர்கள் மொத்தமே கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு மேலே பண்ணாங்க எல்லா லாங்குவேஜ்லையுமே. ஓகே. ஸோ எப்படி எம்ஜிஆர் பானுமதி அவர்களுக்கு ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் ஆகி ஒரு நிரடல் வருதோ, ஸோ நிரடல் வந்து சாப்டரை க்ளோஸ் பண்ணாரோ, இங்கே எம்ஜிஆர் சரோஜா தேவி அப்படின்னா அப்படியே கொண்டாடின மக்கள் மத்தியில் 2 பேருக்கு ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் ஆகுது. ஓகே. பெட்ரால் தான் பிள்ளையான்னு ஒரு படம்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 2 பேருமே அது காம்பினேஷன் பண்ணியிருப்பாங்க. ஷார்ட் முடிஞ்சோடனே 2 பேர் தனித்தனி சேரில் போய் உட்காந்துருவாங்க. இவர் ஒரு 10 அடி தூரம் பேர் தள்ளி சேரில் உட்காந்துருவாங்க. சரோஜதேவி ஒரு பக்கம், 2 பேரும் திரும்பி உட்காந்துக்கிறது, பேச மாட்டாங்க, பிரச்சனை ஓடும். ஆனால் அந்த படம் காம்பினேஷனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்க 2 பேரும். ஸோ அது ஒர்க் எத்திக் அப்படிங்கிறது ஒர்க்குன்றதுனால அது பண்ணாங்க. கீரியும் பம்பு மாதிரி இருந்தாங்க. என்ன பண்ணுறது என்ன தெரியல, இப்படி சில பிரச்சனைகள் போகுது. அப்புறம் திருடாத படம், நிறைய படங்கள் அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியல. அப்போ எம்ஜிஆர் ஒரு படம் பண்ணுறாங்க, அரச கட்டளை அப்படிங்கிற ஒரு படம். அதில் சரோஜா தேவியும் ஆக்ட் பண்ணுறாங்க, எம்ஜிஆர் சரோஜா தேவி. பட் அதுதான் கடைசி படம்னு நினைக்கிறேன் நான். அதை 66, 67 வந்த படம். அப்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள் மூலம் வெந்நீராடை அப்படிங்கிற ஒரு படத்தில் உள்ளே வர்றாங்க. அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 1001 படம் எம்ஜிஆர் அவர்களோட அந்த காம்பினேஷனில் பண்ணுறாங்க. அப்போ இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா எம்ஜிஆருக்கும் சரோஜதேவி ஒரு ஈகோ கிளாஷ் ஆகி போய்கிட்டே இருக்குது. பட் அவனால் ட்ராவல் பண்ண முடியல. அப்போது ஜெயலலிதாவை நம்ம கொண்டு வந்துடுவோம் அந்த படத்தில் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து அரச கட்டளையில் சரோஜதேவி கேரக்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஜெயலலிதா ஸோ ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த படம் வந்து ரொம்ப பிரபலமாகுது. அப்புறம் எம்ஜிஆர், அது எம்ஜிஆர் சரோஜதேவி எப்படி காம்பினேஷன் ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. வரிசையாக படங்கள் எல்லாமே வந்து கலர் படமாக அப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய எம்ஜிஆர் சரோஜதேவி ஈஸ்ட்மன் கல் நிறைய சொந்த படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ இப்படி அவருடைய வாழ்க்கையில் வந்து பானுமதி அம்மையார், சரோஜதேவி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் வந்தது. ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு படங்கள்லேருந்து வேணாம்னு சொல்லி ஒதுங்கி இருந்த ஒரு பீரியடும் போது இவர் அரசியலுக்கு வந்துட்டார். 72, 77 முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ சினிமா விட்டு ஒதுங்கி போனாங்க. அந்த சமயத்தில் வந்து நான் 2009 வந்து ஆதவன்ற ஒரு படம் சரோஜதேவி அவர்கள் பண்ணாங்க. கேஎஸ் ரவிக்குமார். இது நம்ம சேந்தமில் நம்ம செட்டியார் பங்களா இருக்குது, எம்இஎம் ராமசாமி செட்டியார் பங்களா, பெரிய பேலஸ். அங்கே நம்ம பத்திரிக்கையாளர் ஒர்க் பண்ணும்போது பார்த்தோம்னா அந்த ஒரு ஷூட்டிங் சமயத்தில் போகும்போது சரோஜாதேவி அவர்கிட்ட பேசின அனுபவம் நிறையா இருக்குது எனக்கு. அது ஓகே. எஸ், நிறையா நம்ம பேட்டி எடுக்க போகும்போது ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்கள் வந்திருக்கீங்க, இப்போ இந்த படம் எப்படி இருக்குது, இனிமேல் படம் பண்ணுவீங்களான்ற அந்த ஒரு சந்தர்ப்பத்தை வச்சு நம்ம பேசின விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ நிறைய விஷயங்கள் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. எம்ஜிஆர் அவரோட நடித்த விஷயங்கள், சிவாஜி அவரோட நடித்தது, ஜெமினி அவர்களோட நடித்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்ஸ் மோர் படம்னு நினைக்கிறேன், சிவாஜி விஜய் அவர்களோட பண்ணியிருப்பாங்க. பட் அவருடைய ரொம்ப ஏக்கம் என்னென்னா ரஜினிகாந்த் அவரோட நடிக்கணுங்கிறது ரொம்ப ஆசைப்பட்டாங்க சரோஜதேவி அவர்கள். அது அக்கா கேரக்டரோ அம்மா கேரக்டரோ ஏதோ ஒன்று பண்ண ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பட் அது அதாவது 2 பேர் காம்பினேஷனே நடிக்க முடியாமல் போச்சு. பட் அந்த ஒரு ஆசை நிறைவேற ஆசைன்னு நான் நினைக்கிறேன் நான் இதை. பட் அப்படி நிறைய சம்பவங்கள் இருக்குது. எம்ஜிஆர் அவர்களோட பயந்து அந்த நடித்த நடிகள், இது சரோஜதேவி அவர்கிட்ட நம்ம போய் பேசின விஷயங்கள், அவங்க ஷேர் பண்ணினது, ரஜினியோட நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நான், அது முடியாமல் போச்சு அப்படின்னு சொன்ன விஷயங்கள், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது எம்ஜிஆரை பற்றி அவர்கள் பேசின விஷயங்கள். சரி, எம்ஜிஆரை பற்றி நம்ம படங்கள் அரசியல் நம்ம என்ன பேசினாலும் நார்மலாக ஒரு ஹியூமனாகவே
நிறைய கதைகள் நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட விஜய் அவர்களே வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பார், யார் கஷ்டப்பட்டாலும் காரில் போகிற அந்த அம்பாசிடர் கார் போகும், ஒரு இடத்துல நின்று யாராவது கஷ்டப்படுறவங்க பார்த்தாங்கன்னா கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பண உதவியாகட்டும் இல்லை பொருள் உதவியாகட்டும், ஸோ இந்த மாதிரிலாம் எம்ஜிஆர் பண்ணுவார் அப்படிங்கிறது. ஸோ படத்தில் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் சரி, இல்லை அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமும் சரி, அந்த ஒரு மனப்பான்மை நிறைய பேருக்கு ஒரு முன்னோடியாக ஒரு லீடராக இருந்து நிறைய பேருக்கு வாத்தியாராகவே இருப்ப வரைக்கும் இருந்து. கண்டிப்பாக. அவர் இல்லைனாலும் வாத்தியார் சொன்ன மாதிரி 3 பேர் நம்ம அவருக்கு சொன்னோம். இந்த வாத்தியாருங்கிற பேரையும் என்னைக்குமே மறக்க முடியாது சார். அப்படி அந்த உதவுற மனப்பான்மை இப்போ வரைக்கும் அவரோட இதை அப்படியே காத்துக்கிட்டே வந்துட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத விஷயம். நிறைய நீங்கள் சொன்னது மாதிரி 2 விஷயங்களை எடுத்துக்கலாம், நிறைய இருக்கு. எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசினா டைம் பத்தாது. உதவிகள் 24 hours வந்து ராமபுரம் தோட்டத்தில் வந்து அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கும். காலையில் போனால் டிஃபன் இருக்கும், மதியானம் லஞ்ச் இருக்கும், நைட் டின்னர் இருக்கும். நீ நைட்டு 2 மணிக்கே போயிட்டு பண்ணணும் கூட அங்கே ஏதாவது சுட சுட ரெடியாக இருக்கும் சாப்பிட்டு. ஸோ அன்னதான பிரபு அப்படின்னா நம்ம சுவாமி ஐயப்பன் அவர்களை தான் சொல்லுவோம். எனக்கு தெரிந்து அதுக்கு அடுத்து பார்த்தா எம்ஜிஆர் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான் அதை. அப்படி சாப்பாடை வாரி வழங்கினவர். 2வது நீங்கள் ஒருத்தர் வந்து இப்போ மதுரையிலேருந்து எம்ஜிஆருக்கு பார்க்கணுன்னு சொல்லி இங்கே சென்னைக்கு வந்துட்டிங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க மேனேஜர்கிட்ட சொல்லி எம்ஜிஆரில் பார்ப்பார். பார்க்க முடியாதுன்னா மதுரையிலேருந்து இங்கே வர்றதுக்கு என்ன செலவாச்சு பஸ்ஸுக்கு, திரும்பி போகிறதுக்கு என்ன பஸ்ஸுக்கு காசு, 2யும் கொடுத்து கை செலவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா 15 ரூபா கொடுத்து சாப்பிட வச்சு ஊர் பேசுகிறேன்னு அனுப்பிச்சி வைப்பாங்க. இது எந்த நடிகர்கள் பண்ணுறாங்க, பட் எம்ஜிஆர் அவர்கள் பண்ணாங்க. ஸோ அப்படி ஒரு சம்பவத்தை சுவாரஸ்யம் எடுத்துன்னு கேட்டோம்னா, அவர் நடிகராக இருந்தபோது ராமபுரம் தோட்டத்தில் வந்து ஷூட்டிங் சமயத்தில் விழும்போது அங்கே வந்து அந்த கேட்டில் செக்யூரிட்டியை உட்காந்துருக்கோம். இப்போ செக்யூரிட்டிக்கு இப்போ வாட்ச்மேன் சொல்லுவோம் நம்ம. ஓகே. ஸோ அவரில் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அவர் எம்ஜிஆர் ஷூட்டிங் போயிட்டு நைட் கரெக்டாக ஒரு 9 மணிக்கெலாம் வந்தது பிறகு அவர் எம்ஜிஆருடைய பரம ரசிகர். ஓகே. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் படத்தை அவர் பார்க்கணும் ஆசைப்பட்றார். அப்போது நைட்டு வந்து 9 மணி வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் சாப்பிட்டு கிஃப்ட்டை முடிச்சுட்டு அந்த வீடை ஃபுல்லாக ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு செக்யூரிட்டிலாம் பார்த்துட்டு வாட்ச்மேன்லாம் பார்த்து சொல்லிட்டு போய் படுக்க போயிடுவார். இங்கேருந்து பார்த்தா அவருடைய பங்களா லைட் ஏறிய லைட் ஆஃப் பண்ணால் படுத்துட்டார்னு அர்த்தம். அந்த ஒரு சமயத்தில் அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப நாளாக படத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கார் ஒரு படத்துக்கு. இவர் கரெக்டாக ஒரு 8 மணிக்கெலாம் ஷூட்டிங் வந்து சாப்பிட்டு வாக்கிங் போய்ட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டார். இவர் 9-9:30 மணிக்கு நேராக பார்ட்டி என்ன பண்ணுறது, கேட்டை எடுத்து மூடிட்டு இவர் சேரில் வந்து யாரையோ உட்கார மாதிரி இந்த துணிலாம் ஒன்று போட்டு உட்கார வச்சுட்டு படத்துக்கு போயிட்டார். ஓகே. எம்ஜிஆர் அவர்கள் வந்து திடீர்னு எந்திரிச்சிட்டு வந்துட்டு ஒரு இந்த மிட் நைட் முழிப்பு வந்திருக்கு. அதை வந்துட்டு அப்படியே இறங்கி திரும்பி ஒரு வாக்கிங் போகிறார். அவருக்கு வந்து இடையில நைட்டில் முழிப்பு வந்துச்சுன்னா திரும்பி இறங்கி ஃபுல்லாக ஒரு வாக்கிங் போவாராம் வீட்லேயே. அப்படி வாக்கிங் போது பார்த்தோம்னா வாட்ச்மேன் இல்லை. இன்னும் இது வாட்ச்மேனுக்கான கிட்டக்க போயிருக்காரு. வாட்ச்மேன் துணி மட்டும் இருக்கு. பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு திரும்பி வாக்கிங் போயிட்டு வந்திருக்காரு. சரி எப்போ தான் திரும்பி வரும், அப்படி ஏதோ பாத்ரூம் ஏதோ போயிருப்பார் வந்துடுவார்னு நினச்சிட்டு திரும்பி ஒரு வாக்கிங் போகிறாராம். பார்த்தா ஒரு 10 நிமிஷத்தில் திரும்பி காணும் சீட்டில். 10 நிமிஷத்தில் என்ன பண்ணுறது, பாத்ரூம் போன கூட வந்துடுறேன் 5 நிமிஷத்துக்குள்ளே அப்படின்ட்டு உட்காந்துருக்காரு. வரல, 1/2 hour ஆச்சு வரல. சரின்னு அந்த சேரில் உட்காந்துட்டார் எம்ஜிஆர் அவர். எம்ஜிஆர் அவர் வாட்ச்மேன் சேரில் உட்காந்துட்டார். உட்காந்துட்டு எப்போ தான் வராருன்னா, இவர் 10 மணிக்கு நைட் ஷோ போயிட்டு ஒரு 12:30 1 மணி பார்க்கல 1:30 மணிக்கே ஏதோ வந்திருக்காரு. வந்து பார்த்தோம்னா கேட்டு திறக்கல, உள் பக்கம் தாப்பட்டார் எம்ஜிஆர் அவரில். கேட்டை வெளிலேருந்து தட்டியிருக்காரு வாட்ச்மேன். இவர் யாரப்பா அப்படின்னு இருக்காரு குரலை மாற்றி. நான் இந்த வாட்ச்மேன், நான் உள்ளே யார் தப்போட்டது அப்படின்னு. நீ எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்குறாரு. நான் சும்மா இங்கே போனேன்னா நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மாலை காண எங்கே போயிருந்தேன், உனக்கு என்ன அது கேள்வி, நீ யாரையா தாப்பிட்டுருக்கிறது, ஐயாவுக்கு தெரிஞ்சது அவளாம் திருடன் தெரியா கத்த போகிறேன் நான் அப்படின்னு சொன்னா கதை திறந்துருக்கேன். திறந்து உள்ளே வந்து பார்த்தோன்னே எம்ஜிஆர் பார்த்தோன்னே கிட்டலாம் ஆட்டி இருக்கு. ஐயா சரி நீ போகிற சொல்லிட்டு போகணும்ல, படத்துக்கு போகணும், சரி அதுக்கு வேண்டிய ஆல்டர்னேட் ஏற்பாடு பண்ணலாம்ல, நீ உன்னை நம்பி தானே இங்கே விட்டுட்டு போகிற, நீ பாட்டு கேட்டை சும்மா சாத்தி வச்சுட்டு போனால் என்ன அர்த்தம், இந்த படம் பாண்டு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது அதனால தான் போனேன் நான் அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சி கூத்தாடி. அவர் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு, இவர் வந்து யாருன்னு தெரியல. அவர் கேட்கும்போது இவருக்கு என்ன சொல்லியிருக்காரு, நான் புது வாட்ச்மேனு, அவர் இப்போ தான் போட்டிருக்காரு, வேலைக்கு போட்டிருக்காரு. நான் 10 மணி வரைக்கும் நான் தானே இருந்தபோது அதை எப்படி புது வாட்ச் ராத்திரியில் போடுவார் அப்படின்னு அவர் கேட்க. இப்போ அதெல்லாம் இல்லை, நீ இல்லைன்னு சொன்னோன்னே நான் ஆளை வச்சு வர வச்சுட்டாங்க, நீலாம் வர முடியாது வெளில போன்னு சொல்லலாம் இப்படி பேசி தான் அப்புறம் கதை அப்புறம் திறந்து தான் உள்ளே கூப்பிட்டு இந்த விஷயங்கள் பேசுவது. ஓகே ஐயோ மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது உன்னை நம்பி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம், நம்பினவங்களுக்கு நீ எதுவும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. அவர் சொன்ன வார்த்தை அது. நீ சினிமாவுக்கு போ, தப்பு இல்லை, சொல்லிட்டு போ, காசு வேணா கூட காசு கேட்டு வாங்கிட்டு போ, சொல்லாமல் போகாது.
அப்படின்னு அவருக்கு சில அட்வைஸ்லாம் பண்ணும்போது மன்னிச்சிருங்க இனிமேல் போக மாட்டேன்னு சொல்லி சரி உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அப்படி போன ஒரு சம்பவம் இருக்குது. சுவாரஸ்யம். அந்த இடத்துல எம்ஜிஆர் அவர்கள்ட்ட ரொம்ப ஹியூமர் சென்ஸ் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வந்து நிகழ்ச்சியை. இதற்கு பிறகு உதவிகள் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு உடல்நிலை சரியில்லாமல் போய் அமெரிக்காவுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர்னால கொஞ்சம் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. முடியல ஒரு கண்டிஷன் வரும்போது தான் அவர் கூட இருக்கிற எல்லாத்துக்குமே உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணுறார். எல்லாரையும் கூப்பிட்டு திரும்பி பார்ப்பார். ஒரு சூட்கேஸ் போகும், ஒரு பணம் போகும், எல்லோரும் கொடுக்குறாரு. கடைசியாக ஒருத்தருக்கு வந்து கூப்பிட்றாரு. கூப்பிடும்போது பார்த்தோன்னே என்ன வேணும்னு பாட்டி அப்படின்ற ஜாடை காமிக்கிறாங்க. போட்டு அவர் ஐயா எனக்கு எதுவுமே வேண்டாம் ஐயா, நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு போதும். நான் உங்கள் வீட்டில் 3 வேளை சாப்பிட்டு வளர்ந்தேன், நான் நீங்கள் கொடுக்குற காசு வேணாம், நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு காலையில் வந்து ஆசையோடு பொட்டி என்ன வாங்கிட்டு போயிட்டார் அவர். சரி எம்ஜிஆர் போன்னு சொல்லிட்டார். எல்லா பிரச்சனை எல்லாருக்கும் பொட்டி கொடுத்தாரு செஞ்சார். பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்படுறவர் வேறு, அவருக்கு இல்லைன்னு சொல்லிட்டார் எம்ஜிஆர் அவர்கள். அவர் தான் சொன்னாலும் இவர் கேட்கலாமா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. மறுநாள் காலையில் அவர் வீட்டுக்கு போனால் எம்ஜிஆர் ஆல் அவுட் அனுப்பிச்சிருக்காரு. சூட்கேஸ் இங்கே என்ன கொடுக்குறச்சோ அதை விட வந்து 5 மடங்கு அதிகமாக பணத்தை கொடுத்து வீட்டில் போய் கொடுத்துட்டு சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு போனால் அவர் வந்து நேற்றே நான் ஐயா கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டேன், நேற்று அங்கே நீ வேணான்னு சொன்னேன், இன்றைக்கி உன் வீட்டுக்கு ஐயா கொடுத்து விட்ருக்காரு, வாங்கலைன்னா என்னை போட்டு டென்ஷன் ஆகிப்போதான், நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அவர் நேராக பொட்டி எடுத்துகிட்டு வந்துட்டான். ஐயா நேற்று வேணான்னு சொன்னேன், திரும்பி வீட்டுக்கு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அப்போ பேச முடியல, எடுத்துகிட்டு போ அப்படின்னா. ஸோ அப்படியே ஒவ்வொருத்தரும் உதவிகள் பண்ண விஷயம் நிறைய இருக்குங்க. அந்த நேரத்துலேயும் அவருக்கு உதவி கூட எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்காரு. இவருக்கு 1 மடங்கு பணம்னா 1 மடங்கு எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட அப்போவே 10,000 வரும்னா எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு? ரொம்ப பெரிய விஷயம், பெரிய விஷயம். அது 5 மடங்கு அதிகமாக கொடுத்து அனுப்பிச்சி விட்ருக்காரு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள். இதில் குறிப்பாக கடைசியாக ஒன்று சொல்லணும்னா நடிகர் ராஜேஷை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ராஜேஷ் அவர்களே சொன்னது ஒன்று, ராஜேஷுடைய வீடு வந்து பாதியில் நிற்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, கட்டி முடிச்சு. அந்த நேரத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் வந்து கிராஸ் பண்ணி போகும்போது இந்த வீடு யாருதுன்னு கேட்டிருக்காரு. பாதியில் நிற்கிது, பெரிய வீடாக இருக்கு அப்படிங்கும்போது ராஜேஷ் அவர்களுடைய வீடு அப்படிங்கும்போது நடிகர் ராஜேஷ் ஆமாம் அப்படின்னு மறுநாள் வர சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காரு. பட் இங்கே நான் குறிப்பிட்றேன், நடிகர் ராஜேஷ் அவர்கள் வந்து சிவாஜி கணேசனுடைய பரம ரசிகர், வெறித்தனமான ரசிகர். அது பட் எம்ஜிஆரை பிடிக்குமே தவிர ரசிகர் சிவாஜி ரசிகர். நீங்கள் நிறைய படம் பார்த்தீங்கன்னா சிவாஜி மாதிரியே பேசியிருப்பார், நடிச்சிருப்பார் உங்களுக்கு அதை. பட் இந்த சம்பவத்தை வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்து வர வச்சு, ஒரு நடிகர் வந்து கஷ்டப்பட்டாலும் வீடுன்னு ஒன்று கட்டினீங்கன்னா நிற்கக்கூடாது, கஷ்டம் வந்து உங்களுக்கு தான் தெரியணும், வெளியில் உங்களுக்கு தெரியக்கூடாது. உன்னை வந்து வெளியில் இருக்கிறவங்க பெரிய நடிகர் பெருசாக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பான், உன்னுடைய இமேஜ் இங்கே காலியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வீடை முடிக்கிறதுக்கு பல லட்சம் ரூபா கொடுத்து ராஜேஷ் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் வந்து ஒரு மேரேஜில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்பாக பார்த்தா ராஜேஷ் அவர்களுக்கு மேரேஜ் நடக்கும்போது சிவாஜி அவர்களை போய் பத்திரிக்கை வச்சுட்டார். பத்திரிக்கை வச்சு நீங்கள் வரணுங்கன்னு சொல்லிட்டார். அப்போது தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது ராஜேஷ் அவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, வெல்விஷர்ஸ், நீ சிவாஜி அவர்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்ட, ஓகே, நீ அவருடைய ரசிகர். எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்க, எம்ஜிஆர் அவர்கள் பத்திரிக்கை கொடுக்கும்போது என்ன அர்த்தம்? ராஜேஷுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, இவர் கொடுத்தா போதும், அவருக்கு வந்து எது கொடுக்கணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி அவருடைய தாட்ஸ் இருக்குது. அவர் தமிழகத்தின் முதலமைச்சர், யார் நடிகர், நீ நடிகர், சிவாஜி அவர் நடிகர், ஒரு சக நடிகனாக நீ வந்து அவருக்கு ஒரு மரியாதை போய் சொல்லணும். இதை சொல்லாமல் இருந்தால் நீ எப்படி அதை? இப்போ நாளைக்கு உன் மேரேஜுக்கு சிவாஜி அவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள்னா என்ன தோணும்? இருக்கு தப்பாயிடும். எம்ஜிஆர் அவர்கள் வர்றாங்க வரலைங்கிற 2வது விஷயம். ஆனால் பத்திரிக்கை போய் வச்சுரு மரியாதைக்கு அப்படிங்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வர்றார், வந்துட்டார். எப்படியா நீங்கள் வந்துருங்க சார்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டார். எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாராம், ராஜேஷ் அன்னைக்கு பத்திரிக்கை நடக்கும்போது அவங்களுடைய பிஏ கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு, என்ன டைம்னு. இது 9 to 10 ஏதோ முகூர்த்த வேலை. அப்போது அந்த அப்பாயின்மெண்ட்டில் அவங்க வந்து 8 மணிக்கே நீங்கள் இடத்துல இருக்கணும் சார், 9 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது சார், அந்த சார்ட்டை பிஏ சொல்லிட்டாங்க, எம்ஜிஆருடைய பிஏ. அப்போ அப்படியே யோசிச்சு ராஜேஷ் சொன்னாராம், இந்த ப்ரோக்ராம் எனக்கு இருக்குது, நான் மேரேஜுக்கு வர முடியாது, என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, நம்ம மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி ராஜேஷ் அனுப்பிச்சி விட்டாங்க. ஓகே, போயாச்சு. ராஜேஷ் ஃப்ரெண்ட்ஸில் நான் தான் அப்போவே சொன்னேன்ல, எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்தால் வரமாட்டார், அவர் முதலமைச்சர் இருக்கார், சிவாஜி அவர்கள் வரேன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் பத்திரிக்கை வச்சு சொன்னீங்க, அவர் என்னால் வர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார் அப்படின்னு. சரி விடு, வந்தால் சரி, வரச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டல, பத்திரிக்கை வச்சுட்டல, அது மரியாதைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க எல்லாருமே. இப்போ ராஜேஷ் அவர்கள் ஓகே. இங்கே தான் நீங்கள் பார்க்கணும் எம்ஜிஆருடைய மனசை. முதல் நாள் நைட்டே ஜானகி அம்மையார்கிட்ட கூப்பிட்டு, அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு, நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் காலை 8 மணின்ற அளவுக்கு பிஏ சொல்லிட்டா அப்படி இல்லாமல், ஆனால் ராஜேஷ் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிட்டார், நம்ம ராஜேஷை போய் பார்க்கணும்,
மேரேஜுக்கு போக முடியாது. அப்போது நம்ம ராஜேஷ் வீட்டுக்கு போயிடுவோம். நம்ம இவங்களுக்குள்ளே ப்ரோக்ராம் போடுறாங்க, ராஜேஷுக்கு தெரியாது. நம்ம ஒரு 7 மணிக்கு நம்ம போயிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போகிறது 8 மணிக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சார்ட் ரெடி பண்ணி பிஏவை கூப்பிட்டு சொல்லி நம்ம 7 மணிக்கு ராஜேஷ் வீட்டுக்கு போகிறோம், ஒரு 10 நிமிஷம் பேசுகிறோம், 7:15 பரட்டோம்னா 8 மணிக்கு போயிடலாமா, அது டிஸ்டன்ஸ் ஓகே, நல்லா ஓகே போயிடலாம் சார், 7 பேர் ரைட் ஓகே. ப்ரோக்ராம் போட்டாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிக்கிறாங்க. ஜானகி அம்மையாரை கூப்பிட்டு காரில் கூட வச்சுட்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு நேராக ராஜேஷ் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க பிஏ ஒரு காரில் போயிட்டாங்க. ராஜேஷ் வீட்டுக்கு போனோன்னா அவர் பார்த்தோன்னா ஷாக், யாருங்கும் போது ஐயா வந்திருக்காங்க. எந்த ஐயா அப்படின்னா எம்ஜிஆர் ஐயா. அவர் கை காலெலாம் உதறதான் ராஜேஷ். ஐயோ ஒரு நான் வந்து பார்த்துட்டு ஒன்று நான் இப்போ புறப்பட்டுருக்கீங்க, நீங்கள் ரொம்ப பிஸின்னு இல்லை. ஒன்றும் இல்லை, நான் பிஸி தான், பட் அதுக்கு முன்னாடி எனக்கு மனசு ஏதோ சொல்லிகிட்டே இருந்தது, நீ வீட்டில் வந்து பத்திரிக்கை வச்சுட்டேன், நான் வராமல் இருந்தால் நல்லா இருக்காது, எனக்கு என்ன தான் வந்து அதாவது அலுவலக வேலைகள் நிறையா இருந்தாலும் நீ ஒரு மரியாதையோடு வந்திருக்க, நான் உனக்கு மரியாதை செலுத்தணும், வந்து உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு ஜானகி அம்மையார் எம்ஜிஆர் வந்து ராஜேஷ் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஆசீர்வாதம் கொடுத்துட்டு ஒரு பொட்டியை அவனுக்கு கையில் கொடுத்துட்டு வச்சுங்க, நல்லபடியாக மேரேஜ் பண்ணிங்க, மீண்டும் சந்திப்போன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போனான். ஸோ இது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? அதை இந்த உயர்ந்த உள்ளம் தான், இந்த மனசு தான் மக்கள்கிட்ட இன்னமும் அழியாத அளவுக்கு இந்த வரலாற்று பக்கத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த உலகம் இருக்கும் வரை எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சார். அது கண்டிப்பாக சார். நீங்கள் ஒரு தடவை அந்த எனக்கு இது வந்துட்டு ஒரு மாதிரி அதெல்லாம் யோசிச்சு பார்க்க நான் அப்படியே ஸ்டக்னாகி நின்றுட்டுருக்கேன். ஸோ இப்படியும் ஒரு மனுஷன் நம்ம, ஏன்னா எம்ஜிஆர் சாரை பற்றி கேள்விப்பட்ட விதங்கள் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ என் அப்பா தீவிர எம்ஜிஆர் ஃபேன். ஸோ அவர் வீட்டில் சொல்கிறதாகட்டும், அவர் வந்துட்டு அட்மையர் பண்ணி சொன்ன விஷயங்களாகட்டும், இதெல்லாம் நான் கேட்டு வளர்ந்துருக்கேன். அண்ட் இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் இதெல்லாம் இப்படியும் ஒரு மனுஷன் இருந்திருக்காரான்னு கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் இப்போ வரைக்கும் எம்ஜிஆர் சாரை பொறுத்த மட்டும் பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு, ஒரு மனுஷனாக இருந்தால் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அவருக்கு நேர்ந்த ஒரு சில சர்ச்சைகள், அவருக்கு நேர்ந்த ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கும்போது அந்த குரல் வந்துட்டு அவருக்கு எம்ஆர் ராதா அவர்கள் வந்துட்டு சுடுறதுக்கு முன்னாடி ஒரு குரல், அதுக்கப்புறம் ஒரு குரல், அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த மாதிரி இப்போ வரைக்கும் பேசிட்டே தான் இருப்போம். இன்னும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அது எதனால அந்த விஷயம் நடந்தது, எதுக்காக இப்படி ஒரு பிரச்சனை வந்தது சார்? ஒன்றும் இல்லை, அது அதாவது எம்ஆர் ராதா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு நிறைய இருந்தது. அதன் விளைவாக சில விஷயங்கள் வந்து யோசிக்காமல் பண்ணுறது தான். எம்ஆர் ராதா அவர்கள் கூட திடீர்னு யோசிக்காமல் சில இது பண்ணனுடைய விளைவு திடீர்னு உடனடியாக அவர் வீட்டுக்கே போய் துப்பாக்கிகளை ஷூட் பண்ண ஒரு சம்பவம் இருந்தது. அதுக்கு ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு வந்து எம்ஆர் ராதா அவர்களுடைய அந்த திரையுலக பயணமே கொஞ்சம் சரிந்தது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். பட் அதனுடைய விளைவாக அவருடைய குரல் பாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா அந்த புல்லட் தொண்டையில் தான் பட்டதா எல்லா பேரும் சொல்லுவாங்க, அதான் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம இல்லை. ஸோ அந்த தொண்டையிலேருந்து படும்போது அதனுடைய குரல் கொஞ்சம் பாதிப்பு உள்ளாகி, ஸோ அது அவர் வந்து மறப்போம் மன்னிப்போம் மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் அதை வந்து பெரிய அளவு இல்லாமல் அதையும் கடந்து தான் போனாங்க அவர்கள் அதை. ஸோ நிறையா பாதிப்புக்கு உள்ளானும் ஆனார். பட் நிறையா விஷயங்கள் தர்மம் நிறையா பண்ணார். கண்டிப்பாக அதனால தான் அந்த துப்பாக்கி குண்டுலேருந்து அவர் தப்பித்தார், உயிர் பிழைச்சார். இறுதி கட்டத்தில் அமெரிக்காவுக்கு போயிட்டும் எம்ஜிஆர் அவ்வளோதான் இந்த சகாப்தம் முடிந்துன்னு சொல்லும் போது உயிரோடு வந்து இறங்கி இங்கே வாழ்ந்தார். ஸோ அவருக்கு பண்ணின ப்ரேயர்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, மக்கள் வந்து கொண்டாடினாங்க, எவ்வளோ கோயில்கள் அர்ச்சனை பண்ணாங்க, அது அங்க பிரதட்சணை பண்ணாங்க, மன்சோர் சாப்பிட்டாங்க. அப்படிங்கிற விஷயங்கள் தான் அதனுடைய மக்களுடைய அந்த அன்பு மாதிரி வேண்டுதல் தான் எம்ஜிஆர் அவர்களை காப்பாற்றி கொண்டு வந்துச்சு. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து குறிப்பான இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சம்பவங்களுக்கு முன்னாடி உரிமை குரல்னு ஒரு படம் வந்து ஸ்ரீதருடைய பெரிய கஷ்டத்தில் இருக்கும்போது எம்ஜிஆர் வந்து ஸ்ரீதர் உதவி பண்ணுறாங்க. உதவி பண்ணும்போது அந்த படம் வந்து இன்றைக்கி எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வந்து கமலஹாசனுக்காக உதவி பண்ணணும்னு சொல்லி சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷனில் ஒரு படம் 173 பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் கொடி கட்டி பிறந்தவர், அவர் ஒரு படம் வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள்ட்ட ஒரு கதை சொல்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து நீங்கள் அது வரையுமே செட்டுக்குள்ளேயே ஷூட்டிங்கில் இருந்த எம்ஜிஆர் வந்து லைவாக ஒரு வில்லேஜுக்கு போகிறாங்க, கிராமத்தில் போய் படப்பிடி நடத்துகிறாங்க. அந்த படம் வந்து சம்பளமே வாங்காமல் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லப்பட்ட விஷயமும் இருக்குது. அப்புறம் ஸ்ரீதர் அவர்களும் ஒரு அமௌண்ட் கொடுத்தா ஒரு தகவல் ஒன்று இருக்குது. அந்த உரிமை குரல் படத்தில் நடிக்கும் போது ஏற்பட்ட சம்பவங்கள் நிறையா. அது படம் ரிலீஸ் ஆகுது. படம் ரிலீஸ் ஆனால் தாறுமாறு ஹிட்டு படம். ஸ்ரீதருடைய கஷ்டம் அவ்வளோ முடிச்சு கடனால் அடித்து இயக்குனர் ஸ்ரீதர் பெரிய லெவலில் வந்துட்டார். உங்களுக்கு அந்த படத்தில் வந்து எப்போயுமே ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு விமர்சனம் பண்ணுவோம் நம்ம. அப்படி ஒரு விமர்சனம் அவர்கள் தான் அலைவோஸ் எம்பி மணின்னு ஏற்கனவே சொன்னேன் லீடிங்கில்.
அவர் அலைவோசை பத்திரிகையில் ஒர்க் பண்ணும்போது உரிமை குரல் படத்தை பற்றி ஒரு விமர்சனம் எழுதுகிறாங்க. அந்த விமர்சனத்தில் வந்து எம்ஜிஆர் லதா அவர்களும் பாடின ஒரு பாடல் இருக்குது. அது கொஞ்சம் அந்த இன்றைக்கி நம்ம 2K கிட்ஸ் ஜென்சிக்குன்னு சொல்லுவோம்ல, அன்னைக்கு இருக்க அந்த இளைஞர்களில் கொஞ்சம் கவர்றது மாதிரியான ஒரு பாடல் அது. ஓகே. பட் அந்த பாட்டை விமர்சனம் பண்ணி அவர் வந்து அந்த பத்திரிகையில் எழுதப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இந்த பழைய லைப்ரரியில் இருந்தால் நீங்கள் அலைவோசை பத்திரிகை எடுத்து பார்த்தா தெரியுங்க. 75 76 நினைக்கிற உரிமை குரல் படம். அதில் ரொம்ப கடுமையாக விமர்சனம் எழுதப்பட்டது. படம் சிறப்பாக இருக்குது, எம்ஜிஆர் அவர்கள் பக்கா கமர்ஷியலாக பண்ணியிருக்காங்க, சூப்பர் டூப்பர் எல்லா விமர்சனம் இருந்தாலும் இந்த பாடல் வரிகளை பற்றி எழுதிட்டு எம்ஜிஆர் அப்படி பண்ணலாமான்னு விமர்சனம் எழுதிட்டார். எம்ஜிஆர் விமர்சனத்தை படிச்சுட்டு எம்பி மணியை கூட்டுவாங்க அப்படின்னு. எம்பி மணிக்கு தகவல் போகுது. நான் எம்பி மணிகளோட கொஞ்சம் ட்ராவல் பண்ணினேன். ஓகே. நல்ல மனிதர், அருமையான ஒரு மனிதர். பத்திரிகையில் மூத்த பத்திரிகைகள் எம்பி மணி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிட்றாங்க, உடனே வாங்க மணி அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து இப்போ என்னால் வர முடியாது, பத்திரிகையில் வேலை இருக்குது, பத்திரிக்கை ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு தான் என்னுடைய ஃப்ரீ டைமில் தான் நான் வர முடியும், எம்ஜிஆர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இது யார் சொல்லுவா? அப்போ எம்ஜிஆர்கிட்ட போய் தகவல் போகுது, ஐயா நீங்கள் கூப்பிட்டேன்னு சொன்னால் அவர் பத்திரிக்கை ஆஃபீஸ் டைம் எனக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்குது, நான் முடிச்சுட்டு தான் வருவேன், ஆஃபீஸ் டைமில் நான் வரமாட்டேன், என்னுடைய டைமில் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டார் சார். போது வரட்டும் அப்படின்ட்டார். என்ன நடக்க போகணுன்னு தெரியல, ஒரு எமோஷனல். எம்பி அவர்களே சொல்கிறாங்க, ஐயோ ஒரு கூப்பிடும் போதே நீ போயிருக்கலாம்ல மணி, ஏன் நீ போகல, நீ ஒரு டைம் ஃப்ரீ டைம் சொல்லு. ஆமாங்க, என்னோடய ஆஃபீஸ் டைமுங்க அது அவங்க ஆஃபீஸ் டைம், நான் எப்படி என்னோடய பர்சனல் டைம் யூஸ் பண்ண முடியும்? அது தப்பு இல்லையா? இல்லை, எனக்கு வந்து 5 மணிக்கு மேலே முடிஞ்சுன்னா நான் 6 மணிக்கு 6:30 மணிக்கு நான் போய் பார்க்க போகிறேன். சின்னவர் இப்போ சின்னவர்னு தான் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் பார்க்க போகிறேன், அதான் நான் சொல்லி விட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக பேசிட்டு அவர் போகிறாரு. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் பார்க்குறாங்க, நேர் உட்காந்து பேசுகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு நிறைய பேர் பயமுறுத்தி அனுப்புகிறாங்க. இவர் பரவாயில்ல, எது வரந்தான் என்ன, நான் படம் பார்த்தேன், என்னுடைய பார்வை விமர்சனம் அது, நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எம்பி மணி அவர்கள் போகிறாங்க. பார்த்து எல்லாம் பேசி முடிஞ்சு எம்ஜிஆர் அவர்கள் ஒரே வார்த்தை சொன்னாராம், உங்கள் தைரியத்தை நான் பாராட்டினேன் அப்படின்றாங்க. அப்போ தான் அவர் ஃப்ரீ ஆகிறார். அது வரைக்கும் எல்லாம் தூண்டுதல் படுத்திட்டு இருக்காங்க, எமோஷனலாக டென்ஷனாக இருக்கும்போது. சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு. இல்லை, என்னை வந்து எல்லாமே புகழ்ந்து பேசி புகழ்ந்து விமர்சனம் பண்ணி பாடி தான் நான் பார்த்துருக்கேன். நான் முதன்முறையாக எனக்கு தெரிந்த வரைக்குமே என்னுடைய படத்தை விமர்சனம் பண்ணி குறைகள் சொல்லி என்னை அடித்து எழுதுனது நீ மணி, உன்னுடைய தைரியத்தை நான் பாராட்டினேன். ஒரு பத்திரிக்கையாளர்னா இப்படி தான் இருக்கணும், அதுக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டு, நீ நான் உன்னை பார்க்கணும்னு விருப்பப்பட்டேன், அதுதான் உன்னை வர சொன்னேன். 2வது நீ என்னோடய ஆஃபீஸ் டைமில் வரமாட்டேன், ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு என்னுடைய பர்சனல் டைம் இருக்குல்ல அப்போ தான் வருவேன்னு சொன்ன பற்றியா, அங்கேயும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு அந்த கட்ஸு வேணும், இது நீ இப்படியே இருந்து இறங்கி வராத, உன்னுடைய பார்வைக்கு உன்னுடைய எந்த படமாக இருந்தாலும் அது விமர்சனம் தவறுன்னு சொல்லு, சரின்னா சரின்னு சொல்லு அப்படின்னு தோளில் தட்டி கொடுத்து கை கொடுத்து கட்டியை அணைச்சிட்டு வழி அனுப்பிச்சிருக்காரு எம்பி மணி. இது எப்படி அப்போ எம்ஜிஆர் அவர்கள்? ஸோ இந்த ஒரு பக்கம் இன்னொரு எம்ஜிஆர் அவர்களும் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வந்து. ஸோ இப்படி எம்ஜிஆர்களை பற்றி பேசுகிற நிறைய விஷயங்கள் சம்பவங்கள் இருக்குது சார். அது பார்ட் 1 2 3ன்னு 100 பாட்டு வரைக்கும் போகலாம். அது இன்னைக்கு ஒரு நாள் அந்த பாட்டில் வர மாதிரி இன்று ஒரு நாள் போதாதுங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். சில சம்பவங்களை மட்டும் நான் சொல்லியிருக்கேன், இன்னும் அடுத்த கட்டத்தில் பேசும்போது நிறைய சம்பவங்களுக்கு நம்ம பேசலாம். சரி, நம்ம அவரோட படங்கள் பற்றி பேசணும், அண்ட் அவரோட அரசியல் வாழ்க்கை, பொது வாழ்க்கை, இது எல்லாத்தையும் பற்றி பேசணும். எனக்கு இந்த ஒரு இடத்துல நான் இதை வந்து கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. என்னென்னா, எம்ஜிஆர் அவர்களோட படங்களில் இன்ன வரைக்கும் அந்த பாடல்களுக்கு இருக்க அந்த ஒரு மதிப்பு, அந்த பாடல்களுக்கு இருக்க அந்த ஒரு வெயிட்டேஜ் வந்து என்றைக்குமே குறையாது. பார்த்தோம் அப்படின்னா நான் ஆணையிட்டால் பாட்டு எனக்கு ஞாபகம் வர ஒரு சில பாடல்லாம் நான் சொல்கிறேன். நான் ஆணையிட்டால், அப்புறம் நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என புரிந்தேன், இந்த மாதிரியான கேள்விகள், அந்த அரசியல் புனைப்போடு இருக்க அந்த ஒரு சில கேள்விகளோடு வர அந்த பாடல்கள், ஏதாவது ஒரு மக்களுக்கு பாடல் மூலமாக விழிப்புணர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஸோ அவர் ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து அவரோட எல்லா படங்கள்லையுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்துள்ள பாடல்கள் நம்ம கேட்டுகிட்டே தான் இருக்கோம். ஸோ அந்த பாடல்களை அசை போடும்போது, அந்த பாடல்களை சும்மா ரீகலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் என்ன சார்? நிறைய பாடல் சொல்லலாங்க, எத்தனை பாடலுங்க. நீங்கள் நானே 2-3 படம் சொல்கிறீங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, அந்த நான் இது ஊர் அறிந்த உண்மை, ஆமாம், அதெல்லாம் எவர் கிரீனுங்க. இன்னைக்கும் ஒரு மனிதன் சோர்வாக இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களை பாட்டை போட்டு கேட்டால் எனர்ஜி தானாக வருங்க. கண்டிப்பாக அப்படி புத்துணர்ச்சி வரும், அந்த கவலையில் மறக்கும், தைரியம் வரும், வாழ்ந்து பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லி தில்லா போகக்கூடிய ஒரு விஷயம்னா எம்ஜிஆருடைய பாடல்களை கேட்டால் போதும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏகப்பட்ட பாடல்கள் எம்ஜிஆர் அவர்களுக்காக உருவாக்கின பாடல்கள், கவிஞர்கள் அவருக்காக உருவாக்கின பாடல் நிறைய இருக்குது. உங்களுக்கு அது நிறைய எவ்வளவோ பாடல்கள் சொல்ல, நீங்கள் கருத்து ஏகப்பட்ட விஷயங்க.
பட் அதுதான் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார், அந்த உரிமை குரலில் இந்த பாடல் எழுதுறதுக்கு விமர்சனம் பண்ணும்போது இவ்வளோ கருத்தால் மிக்க நீங்கள் பாடின ஒருத்தர் நீங்கள் இப்படி ஒரு பாடலில் இளைஞர்களுக்காக நீங்கள் பாடலாமான்ற அந்த ஒரு விஷயத்தையும் எம்பி பண்ணி பதிவு பண்ணால் அவர் சொன்னார் தில்லு வேணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அப்படி பாடல்கள் வந்து நிறையாங்க. நீங்கள் அவர் அதான் சொல்கிறேன் இல்லையா, இன்றைக்கும் நீ எம்ஜிஆரை பிடிக்காதவர்கள் கூட எம்ஜிஆர் பாட்டை கேட்டால் எனர்ஜி வரும். அரசியல் இருக்கிறவர்கள் அந்த எம்ஜிஆர் பாட்டை தான் இன்ன வரைக்கும் இப்போ போட்டுட்ருக்காங்க இல்லையா? சாட்டை எடுக்கிறதே அவர் படம் எங்குடி பிள்ளையை பார்த்து தான் எடுத்திருக்காங்க. சார் என் அப்பாவோட ரிங்டோன் இப்போ வந்து அவர் மாற்றிட்டார். ஒரு 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 5 இயர்ஸ் பேக் வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வருஷம் இந்த நானான ஈட்டால் பாட்டு தான் அவர் ரிங்டோன் அடித்தார். நானான ஈட்டால் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அந்த பாடல்களும் சரி, எம்ஜிஆர் அவரோட முகமும் சரி, அவ்வளோ இம்பேக்ட் வந்து மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் அவ்வளோ கொடுத்துருக்குங்கிறத இப்போ வரைக்கும் நம்ம சொல்லலாம் சார். நிச்சயமாக சார், நிறைய வரிகள் நீங்கள் பார்த்தீங்க திருப்பி பார்த்தா இவ்வளோ வரிகளுங்க. நாடு என்ன செய்தது உனக்கு, கேள்வியில் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தே அதற்கு, என்னை நினைத்தால் நன்மை உனக்கு, என்ன வரீங்க. ஸோ நிறைய பாடல் நீங்கள் எடுத்துகிட்டே போன புத்தன் இயேசு காந்தி பிறந்தது எதற்கான அந்த பாடல் நீங்கள் சொல்லணும், எதை சொல்லுவீங்க நீங்கள்? ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இந்த வரையில் யாருங்க சொல்ல முடியும் நீங்கள் அதை? அதாவது நிறைய இது மாதிரி. அதனால் நிறைய விஷயங்களை விதைச்சிட்டு போயிருக்கார் எம்ஜிஆர் அவர்கள். கண்டிப்பாக படங்கள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் விதைச்சிட்டு போயிருக்கார். அது நீங்கள் எடுத்து தண்ணி ஊற்றி வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பெரிய ஆலமரமாக, மிகப்பெரிய வளர்ச்சியாக, விருட்சகமாக, அறிவுபூர்வமான விஷயங்கள் கிடைக்குங்கிறத இந்த இடத்துல நீங்கள் கேட்டதுனால பாடல் மூலமாக சொல்லுங்க. நான் விரும்புகிறேன் சார். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது சார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அதே மாதிரி இந்த தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு ஆலமரத்துக்கு மூலமாக ஒரு கிளை வளர்ந்து 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 பல லட்சம் தோப்பாக மாறிட்டு இருக்கு. இன்னும் மாறும். இன்னும் நிறைய விஷயங்கள், இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா எம்ஜிஆர் அவர்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். கண்டிப்பாக பேசுவோம். ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்துக்கும் பதிலுக்கும்.